வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து காசை வந்து மரத்துல இருந்து அஞ்சு எடுக்கிறதோ மரத்துல இருந்து விழும்போது புறக்கி எடுக்கிறதோ இல்லை. அந்த அம்மா வந்து ஒரு கடைக்கு போயிருக்கா. அந்த கடைக்கு போன டைம்ல வந்து மைனஸ் ஏதோ 17 16 வந்து சின்ன கூட்டுக்கு பக்கத்துல கடை. ஆனால் வெளியில் போன டைம்ல கூட அவருக்கு உடம்பெல்லாம் காலையெல்லாம் விரைச்சி போட்டான். ஹோல் வந்து கையில் வச்சு காய்ச்சிட்டு போயிடலாம் நிலைமை. கரண்ட் பில் கட்டணும், தண்ணி வாரதுக்கு கட்டணும், தண்ணி போகிறதுக்கு கட்டணும். தண்ணியை வச்சா கட்டியாக தானே அப்படி வந்து பிளட் வந்து கட்டியாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருமோன்ற மாதிரியான ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு சினோ. காருக்கு வந்து வரி கட்டணும், ரோட்டுக்கு வரி கட்டணும். எல்லாரும் நினைக்கலாம் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க நினைச்ச காரியங்களை செய்யலாம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த டைம் வரும்போது சம்பளமே குறைவு, அதுக்கேற்ற மாதிரி அங்கே செலவுகள் இருந்திருக்கும். இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து எடுத்த உடனே வீடு வேண்டி தங்களோட ஒரு சொந்த இதில் இருக்கிறன்ற வந்து மிக 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 சரியான ஒரு குறைவு. ஒரு 30 வயசுல ஒரு வீடு ஒன்று வேண்ட அப்புறம் சொல்லுங்க. வீட்டு லோன் வந்து சில நேரம் கவிதாச்சு நாங்கள் வந்து பென்ஷனுக்கே போயிடும். அந்த பல்லு செஞ்சது நம்ம நாட்டு காசு 1 லட்சத்துக்கு கிட்ட வந்து முடிஞ்சு. சம்டைம் அந்த லிப்ட்லானா நான் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்களா. அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். நாய்க்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பருத்தித்துறையில் அண்ணாட வீட்டை. ஆனால் இன்றைக்கு தான் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்ட்ரோ கதைக்கும். என்னடாப்பா முதல் ஒரு இடம் காய்ச்சிருக்கோம் வந்து முதல்ல எப்படின்னா வந்து நான் நீங்கள் வந்த ஸ்டார்ட்டில் வந்து 2 வருஷம் முன்னாடியா 2ஆம் மாதம் அப்போ ஃபாரின்லேருந்து ஒரு லண்டன்லேருந்து ஒரு அண்ணா வந்தேன். ரைட், ஓகே. இப்போ ஞாபகம் நான் வந்தேன். ரைட், ஓகே. படத்தில் வச்சு இங்கேருந்து காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா இதில் இருந்து எடுத்து கொண்டு வந்தேன். ரைட், ஓகே. அப்போ வந்து ஒரு வச்சுருக்கு, அதாவது அந்த அம்மாக்கள் உறங்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ காய்ச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30 இருக்கும். வேணே 9:15 அப்படி இருக்கும். இந்த டைமில் ஏன் இன்ட்ரோ கொடுக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் நாங்கள் வந்து வெளியில் போனோம். நாங்கள் அதாவது அது வந்து எஸ்கே உலக் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே அதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உதவி திட்டம் ஒன்று இன்றைய தினம் செஞ்சுருந்தோம் நாங்கள். அந்த ஒரு வீடியோ வந்து எஸ்கே உலகில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உண்மையிலே வந்து நல்ல ஒரு உதவி திட்டம், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருந்தது. அதை வந்து நீங்கள் எஸ்கே உலகிலேயே பாருங்கள். இதில் வந்து சொல்லிவிட்டால் அதை வந்து பார்க்காம போயிடுவீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக. அப்போ இந்த டைமில் அதுவும் நானும் மக்கினியும் முண்டைக்கு வந்து இருந்து கதைக்கிறோம்னு சொல்லி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து அண்ணா இங்கே தான் நிற்கிறாரு இல்லையான்னு இல்லை. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்ச நாளாக வந்து அடிக்கடி பயணங்கள் போய் வர்றது. அதில் வந்து ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறேன், அதாவது இந்த நித்திரையல் ஒழுங்காக இல்லாதால் அதில் ஏலாண்டு இல்லை, அந்தளவுக்கு எல்லாம் இல்லை. என்ன சொல்கிற, ஒரு நித்திரையல் இல்லாதால கொஞ்சம் ஆளுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் மாதிரி. அப்போ நான் என்ன வீடியோ ஒன்று கழிச்சு போடுங்களா தம்பி மக்கள்ன்ற உடனே அப்போ நாங்களுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்கிற கண்டன் வந்து நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு தான் போய் வந்து நாங்கள் அதை செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு போவோம். வீடியோ செய்கிறதுக்கு இருந்த டைமில் வந்து கொஞ்சம் அப்செட் ஆனால அப்படியே வந்துட்டோம் விட்டுட்டு. இப்போ இங்கே வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் கால் பண்ணி காய்ச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தோம், அம்மா ஒரு ஐடியா ஒன்று தாங்க, இன்றைக்கு வந்து ஒரு கண்டன் ஒன்று கதைக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா தாங்க அப்படின்னு சொல்ல அம்மா வந்து சொல்லியிருந்தா, ஓகே அப்படி ஒன்று சொன்னால் நான் இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து செய்யுங்கோ, பார்ப்போம் எந்த லெவலில் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து ரீச் கிடைக்குது, என்ன மாதிரி அதுக்கான கமெண்ட்ஸுகள் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் இப்போ அந்த ஒரு கண்டனே வந்து தூக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து வந்துட்டோம் வீடியோக்குள்ளே கதைப்போம்னு சொல்லிவிட்டு. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதாவது என்ன ஒரு கண்டனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து மெயினாக சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிற காசை வந்து மரத்துலேருந்து ஆஞ்சு எடுக்கிறதோ, அதே மாதிரி மரத்துலேருந்து விழும்போது புறக்கி எடுக்கிறதோ இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து தம்பியாக்கள் பயங்கர வலியும் வேதனையும் பயங்கரமான கஷ்ட துன்பங்கள் எல்லாம் வந்து கலந்தது தான் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ இன்றைய தினம் நாங்கள் வந்து கதைக்க போகிற விஷயம் வந்து
வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து என்னென்ன மாதிரியான வழிமுறைகளில் வந்து வாழ்கிறாங்க, அதே மாதிரி வெளிநாட்டாக்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இடையிலான வித்தியாசங்கள், இதே கதைகளை வந்து நாங்கள் ஒரு சில வீடியோக்களில் வந்து கதைச்சிருக்கோம் இல்லையன்றில். இருந்தாலும் இன்றைய தினம் இதே ஒரு கதையாக நாங்கள் வந்து எடுத்து வச்சு கதைக்கு அப்புறம் அது வந்து சரியோ பிழையோ அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, கதைச்ச விஷயங்கள் என்ன மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லி. கதைச்ச விஷயங்கள் என்ன மாதிரி சொல்ல நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வகையில வந்து நான் கதைக்க போகிறோம். அதாவது அந்த அம்மா வந்து திடீர்னு கால் பண்ணுவேன். அப்போ கால் பண்ணி வந்து அவருக்கு வந்து ஏன் கடுப்பான்னு சொன்னா வந்து இந்த டைமில் வந்து வெதர் வந்து ஸ்னோவில் ஓடிக்கொண்டு அப்போ எப்படியான டைமில் வந்து அவங்க வந்து இங்கே ஊரில் இருக்கக்கூடிய வந்து சொல்கிறாங்க வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் வாழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு வந்து நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் வந்து இப்போ சொன்ன விட்டுறானே அப்போ இன்றைக்கு வந்து அந்த அம்மா வந்து ஒரு கடைக்கு போயிருக்கா. இப்போ அந்த கடைக்கு போகிற டைமில் வந்து மைனஸ் ஏதோ 17 16 வந்து சொன்ன கூட்டுக்கு. இப்போ அதுக்குள்ளே வந்து அவருக்கு வெளியில் இந்த பக்கத்துலாம் கண்டாங்கன்னா வெளியில் போன டைமில் கூட அவருக்கு உடம்பெல்லாம் காலையெல்லாம் விரைச்சி போட்டான். சாமான வாங்கி வந்த பிறகு வந்து இங்கே ஊர்லேருந்து ஒரு கோல்டு போயிருக்கு. அவங்களோட சொந்தக்காரர்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து திருப்பி இதே கதை காய்ச்சிருக்காங்களா உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல. அப்போ வந்த கடுப்பில் தான் வந்து இன்றைக்கு இடத்துல வந்து சொல்லியிருந்தோம் தம்பியா வந்து நீங்கள் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக கதைச்சே ஆகணும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் வந்து நாங்களும் வெளிநாட்டில் இருக்கிறோம் தான். இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து மரத்துலையோ இல்லை கீழே இருந்து புறைக்கோ வந்து காசு எடுக்கிறதுக்கு இல்லை. நாங்களுமே வந்து இந்த பனிக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு விடிய காலையில் 4-5 மணிக்கு வேலைக்கு போய் தான் வந்து சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாழ்கிறோம்னு சொல்லி தான் அந்த அம்மா வந்து மென்ஷன் பண்ணி கட்டாயம் காய்ச்சல் வந்து இங்கே இந்த விஷயத்த வந்து கட்டாயம் வந்து ஆக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி. அதுவும் வந்து ஷினோன்னு சொன்னால் வந்து உண்மையிலே வந்து நானும் கதைச்சவங்க வந்து சொன்ன விஷயம், அதே மாதிரி அம்மாவுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த வெளியில் போகிற டைமில் அந்த என்ன சொல்கிற ஒரு கோலோண்டு காய்ச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனை கையால் பிடிச்சி காதில் வச்சு கதைச்சிட்டு போக இல்லாத அளவுக்கு அது அந்த கையெல்லாம் அப்படியே திமித்து விரைச்சி அந்த ஒரு நிலைமைக்கு வந்து போகுதாம். அதாவது கோல் வந்து கையில் வச்சு காய்ச்சிட்டு போயிடலாத நிலைமை. அதாவது வந்து அந்த ஸ்வீட்டருக்குள்ளே கையை வந்துட்டு போனால் தான் அந்த ஒரு அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போகும்ன்ற மாதிரி நானுமே வந்து அறிஞ்சினேன். அதே மாதிரி அந்த அம்மாவுமே வந்து சொல்லியிருந்தேன், இன்றைக்கு நாங்கள் வெளியில் போயிருந்தோம், நாங்கள் தம்பி கடைக்கு போனாங்க, அந்த போகிறதுக்கு இடையிலே வந்து இந்த கையெல்லாம் அப்படியே திமித்து அந்த உள்ளே இருக்கிற சத்தம் வந்து ஐஸ் கட்டியாகக்கூடிய ஒரு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணியை வச்சா கட்டியாக தானே அப்படி வந்து பிளட் வந்து கட்டியாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருமோன்ற மாதிரியான ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு ஷினோ. அப்படியெல்லாம் நாங்கள் வந்து வித்தியாசமாக வந்து கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களை செஞ்சு கொண்டு வரோம். குறிப்பாக வந்து அதாவது குடும்பங்களை பார்க்கணும், பிள்ளை வட்டியை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், ஒரு பிறந்தநாள் விழா அதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அதே மாதிரி முக்கியமாக சொல்லியிருந்தாங்க தம்பி நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கோ. கரண்ட் வில் கட்டணும், அது வந்து நார்மல். இங்கேயும் கட்டுறதான் அங்கேயும் கட்டுறேன், அது வந்து நார்மல். கரண்ட் வில் கட்டணும், தண்ணி வாரதுக்கு கட்டணும், தண்ணி போகிறதுக்கு கட்டணும், 2க்கும் பில். காருக்கு வந்து வரி கட்டணும், ரோட்டுக்கு வரி கட்டணும், அதே மாதிரி ஆட்களுக்கு இன்சூரன்ஸ், அதே மாதிரி வீடு வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து இப்போ நம்ம நாட்டில் கொஞ்சம் காசு கொடுத்து பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கெல்லாம் வந்து உதாரணங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வடிவாக வந்து சொல்கிறோம், வீட்டுக்கு வந்து லோன் எடுத்தால் அந்த லோன் கட்டணும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறேன், அந்த டாக்டர் அந்த இன்சூரன்ஸ் என்ன அதுக்குள்ளே அடங்கும். அதுலேயும் வந்து அந்த பல்லு அப்படியான ஒரு சில விஷயங்கள் டாக்டர்கிட்ட காட்டலே அதுக்கு வந்து புரிமான காசு, அது வந்து பயங்கர உடல்நிலையில் வர பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து புரிம்பாக காசு. அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா. அப்போ வந்து பாருங்க உண்மையிலே வந்து இப்போ நம்மட நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த தண்ணிகள், அதே மாதிரி தண்ணிக்கெல்லாம் வந்து இங்கே காசு இல்லை தானே. என்ன தண்ணி வீட்டில் இருக்கிறால காசு, தண்ணி வந்து கிணத்துல எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு அடி வைப்போ அது ஒரு தர செலவு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து இப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து இன்றைய தினம் மென்ஷன் பண்ணி கதைக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ நாங்களுமே கூட வீடியோக்கள் செய்ய போகிற இடத்துல குறிப்பாக ஒரு 2-3 வீடியோக்களுக்கு முதல் அண்ணா போட்ட வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க எஸ்கே உலகில். அண்ணாவுமே வந்து அந்த வெளிநாட்டில் இருந்து அந்த அடிக்கடி உதவி செய்கிறவங்க, அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறவங்கள வந்து
அண்ணன் வந்து சொல்லியிருப்பார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் இதை செஞ்சீங்க தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் வேறு ஆட்கள் யாரும் வந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்போம். நீங்கள் வந்து இவ்வளோ அனுப்புனா காணும், 1 லட்சம் அனுப்ப இருக்கிற இடத்து 50,000 அனுப்ப சொல்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இது உண்மையிலே வந்து வெளிநாட்டில் இருந்தாலுமே வந்து அதுவுமே வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைக்காங்க, இங்கே இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்காங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சும்மா வரல காசு, அவங்களுமே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களையும் வந்து செஞ்சு கொண்டு வராங்க. அப்படி வந்து அண்ணாவுமே வந்து சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து 1 லட்சம் அனுப்புவோன்னா 50 அனுப்புங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ஆட்கள் வராங்கன்னு பார்ப்போம். அப்படி வந்து பலதரப்பட்ட கோணங்களையும் வந்து நான் யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் பலதரப்பட்ட ஆட்களோட பழகுற ரீதியில் வந்து அவங்களோட கஷ்டங்களும் வந்து ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாச்சு தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து அப்படி வந்து நாங்கள் சொல்லி ஒரு லிமிட் பண்ணி அவங்களோட உணர்வுகளை உணர்ந்து நாங்கள் அப்படியான சில விஷயங்கள் செய்கிறோம். நாங்கள் முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து இந்த தண்ணிக்குள்ளால் வருவோம். தண்ணி விஷயம் வந்து வெளிநாட்டில் வந்து என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து வாரதுக்கும் காசு, போகிறதுக்கும் காசாம். அதாவது வந்து வாரதுக்கு வார பில்லோட வந்து அது வந்து வெளியேற்றப்படுற அந்த கழிவு தண்ணிக்கு வந்து பயங்கரமான ஒரு பில் ஒன்று வருமா. ஏன்னா அப்படியே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிட்டு தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணன் அந்த யூரோப் நிற்கும் போது வந்து அந்த போட்ட வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கழிவு தண்ணிகள் வந்து போய் அதை வந்து அந்த சுத்திகரிக்கிறதுக்கு வந்து அங்கே இயக்கப்படக்கூடிய இயந்திரங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அந்த எல்லாம் வந்து அண்ணா வந்து அந்த பம்ப் ரூம், அந்த சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த இதுகள், அந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாமே வந்து வழியாக காட்டியிருந்தார். அப்போது வந்து நான் பார்த்த ரீதியில் வந்து அதுக்கு வந்து இயந்திரங்கள் வந்து பயங்கரமான ஒரு தொழில்நுட்பம் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்து. அது டென்மார்க்கில் நினைக்கிறேன், டென்மார்க்கில் வந்து அண்ணா எடுத்து போட்டிருந்தவர். அது வந்து அந்த சுத்திகரிக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அதுக்கு வந்து நிறைய கருவிகள் வந்து இயக்கப்படுது. அப்போது வந்து அப்படியான கருவிகள்லாம் இயக்குறது வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஒரு கோஸ்ட் முடியும். அதால் தான் இந்த வெளியேற்றப்படுற நீருக்கு வந்து பயங்கரமான ஒரு செலவுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது எதுவுமே இல்லை, தண்ணி அள்ளு குழி ஊத்து என்னென்ன செய்யன்ற மாதிரி வந்து இங்கே வந்து அந்த மாதிரி வசதி. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிற வாகனங்களாக இருக்குது, வாகனங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிற வாகனங்கள் அங்கே வந்து அதுக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்குதா, இங்கேயுமே வந்து நார்மலாக இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து ரோட்டுக்கு வந்து வரியாம என்ன ரோட்டு வாகனங்களுக்கு ரோட்டில் ஓடலையோ அதுக்குமே வந்து வரி கட்டணுமா. அப்போ வந்து இங்கே வந்து பெரிய லெவலில் அந்த விளையாட்டுகள் இல்லை, அதாவது ஹைவேக்கு மட்டும் அந்த ஒரு காசு வந்து வேண்டுவாங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு. அதாவது ஹைவேயில் ஓடினா மட்டும் அந்த ஒரு கட்டணம் செலுத்தி போக வேண்டிய ஒரு இது வரும். அங்கே வந்து அதுவுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குதான். அப்போது வந்து அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தா வெளிநாட்டு வாழ்க்கைன்றது கவிதாஸ். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், எல்லோரும் நினைக்கலாம் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க நினைச்ச காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், இதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம்னு சொன்னால் என்னம்மான்னு கேட்க அவள் சொல்லியிருந்தாங்க வந்து நாங்கள் ஏதாச்சும் இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த டைமில் வரும்போது வந்து எங்கேயுமே வந்து சேலரி எல்லாமே வந்து குறைவு. அதே மாதிரி அந்த டைம் வரும்போது சம்பளமே குறைவு. சம்பளம் குறைவுன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே செலவுகள் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த டைமில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து பாரதூரமானது நிறைய பொறுப்புகள் இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னாங்க, குடும்பத்தில் நாங்கள் வந்தால் அண்ணாவை எடுக்கணும், தம்பி எடுக்கணும், தங்கச்சி எடுக்கணும். அந்த அப்படி வந்து உழைக்கிற காசுகள் வந்து இப்படியான ஒரு சில செலவுகளுக்கு போகணும். அதே மாதிரி ஊருக்குமே வந்து காசு அனுப்புனா தான் அவங்களும் வந்து வடிவாக சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்தாலுமே வந்து இங்கே வந்து கல்யாணம் கட்டி ஒரு கதைக்கு வந்து கல்யாணம் கட்டி அவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கான செலவு இப்போ ஒரு 2-3 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தால் அந்த 3 பிள்ளைகளுக்குமான செலவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு பயங்கர செலவு. அதாவது படிப்பு செலவாக இருக்கட்டும், அவங்களுக்கான உடுப்பு செலவாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளாஸுகளோ எதுவாக இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலவாக வந்து அமையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே நாட்டுக்குமே வந்து காசுகள் அனுப்பிட்டு இருக்கணும். அப்போ வந்து அந்த ஒரு இதில் வந்து பயங்கரமான ஒரு ரைட்டாக வந்து போயிட்டுருப்போம். அதுவும் வந்து வெளிநாட்டுக்கு போன உடனே எங்களுக்கு வீடோ வங்களாவோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்போ எதுவுமே இருக்கான்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு வீடு வேண்டியோ அது என்ன சொல்கிற ஒரு வீடு வேண்டியோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வேண்டியோ இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு
இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து எடுத்த உடனே வீடு வேண்டி தங்களோட ஒரு சொந்த இதில் இருக்கிறன்ற வந்து மிக 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 சரியான ஒரு குறைவு கவிதாஸ். அது வந்து வேண்டணும்னு சொன்னால் என்ன மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அதாவது பேங்க் லோன் ஒன்று எடுத்து தான் இங்கே வந்து வீடு வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் வந்து அந்த ஒரு லோன் எடுத்தால் இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்கிற ஒரு 15 லட்சம் யூரோன்னு சொன்னால் ஒரு கதைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா 15 லட்சம் யூரோ இந்த வீடு காணிக்கன்னு சொன்னால் எங்களோட கையில் இருக்க போகிறது வந்து 1 லட்சம் யூரோ தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 14 லட்சமே வந்து பேங்க் லோன் மூலமாக தான் நாங்கள் எடுப்போம். எடுத்தால் அந்த லோன் கட்டி முடிகிறதுக்குள்ளே எங்களோட என்ன சொல்கிற வயசு காலங்கள் நேரங்கள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு போயிடும். அப்போ வந்து இப்போ ஒரு குறிப்பாக வந்து சொன்னேன் ஒரு 30 வயசில் ஒரு வீடு ஒன்று வேண்டப்புறம்னு சொல்லுங்களேன். சொன்னால் அந்த வீடு வேணுன்னா அந்த வீட்டு லோன் வந்து எங்களோட காலங்கள் 60-65 வயசு நாங்களோட ஒரு சில நேரம் கவிதாச்சு நாங்கள் வந்து பென்ஷனுக்கே போயிடுவோம். அப்படியான கட்டங்கள்லையும் வந்து வீட்டு லோன் வந்து கட்டி முடியாத ஒரு நிலைமை வந்து இருக்கும். அப்படி வந்து வீடு வாசலில் இருக்கணும்னு சொன்னால் அப்படி வந்து பேங்க் லோன் மூலம் கட்டித்தான் நாங்கள் வந்து வீடை வந்து கைப்பற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த செலவுகள் அடிப்படையில் வந்து பார்ப்போம்னா இது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து இப்போ கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளைகள் பிறந்து இப்போ அந்த பிள்ளைகளோட செலவு எல்லாம் வந்து அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த செலவுன்னு சொன்னால் என்ன செலவு சொன்னா சொல்லலாம் தண்ணிக்காக ஜாஜ் அவன் நிறைய விளக்கங்களோடைய அந்த டைமில் வந்து ஞாபகம் வந்துடாப்ப ஆனால் இப்போ திடீரெண்டு வாங்கியதுக்கு இதில் வந்து அதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் அதாவது ஒரு 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 இப்போ சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்க வட்டாரம் இருக்கும்போது வந்து சாமத்திய வீடு வரும், கல்யாண வீடு வரும், பிறந்தநாள் வீடு வரும். அப்படி வந்து பலதரப்பட்ட ஃபங்க்ஷன்கள் வரும். அவங்க சொல்லும்போது கட்டாயம் போய் ஆகணும். அப்போ அதுகளில் வந்து ஒரு தொகை செலவு வந்து போயிடும். அப்போ வந்து அப்படியான செலவுகள் பலவிதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த பல் வருத்தங்கள் அதே குறிப்பிட்ட ஒரு சில வருத்தங்களுக்கு வந்து அந்த பல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து குறிப்பாக வந்து இப்போ சொல்லியிருந்தேன் இப்போ கட்டலில் அவங்களுமே ஏதோ ஒன்று செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த பல்லு செஞ்சது நம்ம நாட்டு காசு 1 லட்சத்துக்கு கிட்ட வந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கு அதுக்கு வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்து செலவழிதான். அப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது கவிதாஸ் இப்போ நாங்கள் கல்யாணம் கட்டிட்டோம். இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி இப்போ ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வராரு, பொம்பளை வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பாடுகளை பரிமாறித்து இருக்கிற மாதிரி வந்து இங்கே யாருமே இருக்கலாது. அதாவது கணவன் மனைவியும் வந்து சேர்ந்து உழைச்சாத்தான் இங்கே வந்து ஒரு அளவு வாழக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி அதை கட்டாயம் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஆள்ற உழைப்பில் வந்து வாழவே இயலாது. என்னென்னு சொன்னால் தெரியும் செலவுகள் வந்து அந்தளவுக்கு இருக்குது தானே. எந்தளவு வந்து அவர் ரொம்ப அந்த அம்மா சொன்ன வந்து கதையில் வந்து எது டச் ஆனதுன்னா வந்து 15 வருஷம் முன்னாடி வந்து கணவன் மனைவி தான் இப்போ வந்து ஒர்க் போகிற டைமில் வந்து கணவருக்கு வந்து பகல் டைமில் வேலை, மனைவிக்கு வந்து நைட் டைமில் வேலை வந்து சம்டைம் வந்து அவங்க வந்து அவங்கள வந்து பார்க்கவே மாட்டாங்களா. அவன் சொன்னால் வந்து இப்போ அம்மா வந்து மதியத்துலண்டா வேண்டாம். அப்போ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பேப்பர் வந்து நோட் பண்ணிட்டு எழுதிட்டு போவான் வந்து நான் வந்து இந்த வேலை முடிச்சுட்டேன் இந்த வேலை முடிக்கலன்னு சொல்லி ஆள் எழுதி வச்சுட்டு போவான் வந்து. அப்போ அந்த டைமில் வந்து அங்கிள் வந்தாங்கன்னா வந்து அங்கிள் வந்து ஓகே அம்மா பேப்பரை பார்த்துட்டு அது அம்மா ஏதாவது முடிக்க சொல்லாவோ அந்த வேலையை பார்த்து அங்கிள் வந்து முடிப்பார். சம்டைம் அந்த லிஃப்ட்லான்னா நான் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்களாம். வீட்டில் வந்து வேலையை விடுறாங்க நான் வேலைக்குறாங்கண்ணா. அந்த கதை வந்து உண்மையில ஒரு மனசை வந்து ஒரு டச் ஆகி அந்த கதை. அப்படி வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் பலதரப்பட்ட கவலைகள் வலிகள் சுமந்த ஒரு பயணங்களாக அதாவது வலிகள் நிறைய வலிகளோடு தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது வந்து அப்படி நிறைய வழி இப்போ என்ன சொல்கிற உதாரணத்துக்கு வந்து இப்போ நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ 2 பேர் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பயங்கரமாக சேமிக்கணும். என்ன நாட்டுக்கு டிக்கெட் போடுறதுக்கு ஒரு பொறுமையான ஒரு காசு போகும். அதேமாதிரி நாட்டுக்கு வந்தால் நம்மளோட சொந்தங்கள் வந்தங்கள் அப்படி போனால் வந்து அது ஒரு பயங்கர கோஷ்டம் ஒன்று முடியும். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வந்தேன்னு சொன்னால் வாரவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்புகளை வந்து கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து அப்படியான செலவுகள் வந்து அதிகம் கட்டாயம் இருக்கும். அப்படி வந்து நிறைய அனுபவங்கள் வந்து அவங்களோட அனுபவம் மூலம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏதாச்சும் இப்படி நடந்த அப்படின்னு சொல்லி உண்மை கதையும் அதுதான்.
இப்போ வந்து என்ன சொல்கிறேன், அந்த கரண்ட் பில்லாக இருக்கட்டும், தண்ணி வாரது போகிறது அப்படியான பில்லாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு வீட்டு லோன் எடுத்து அந்த அந்த பிரச்சனை பார்க்கணும், அதே மாதிரி சில ப்ரோக்ராமு போலி அந்த பிரச்சனை பார்க்கணும். இதெல்லாம் வந்து அதே மாதிரி சாப்பாடுகள் அது இதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு செலவுகள் இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிற, அப்படியான செலவெல்லாம் தள்ளி அதன் மூலம் மிச்சம் பிடிச்சி வாழ்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து வேலைக்கு போய் உழைச்சி வந்து வாழ முடியாது கட்டாயம். அப்போ வந்து வெளிநாட்டை பொறுத்தவரையும் கணவன் மனைவி இருவருமே வந்து வேலைக்கு போய் உழைச்சி, அதுவும் வந்து அம்மா சொல்லியிருந்தா தான் வந்து 30-32 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தவங்களாம். இங்கே போனதுக்கு பிறகு ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிற, அவ்வளோ பொறுப்புகள் அவ்வளோ இதுகள். ஏன்னு சொன்னால் அவங்க போயிட்டு சும்மா இருக்கு இல்லையா, அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே கூப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தங்களோட பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டி ஒரு நல்ல ஒரு ஜப்புக்கு போனதுக்கு பிறகு இப்போ தான் தாங்கள் வந்து கொஞ்சம் லீவ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி உண்மை கதை தான். பிள்ளைகள் வந்து படித்து கொஞ்சம் ஜப்புக்கு போனால் தான் இவங்க வந்து ஃப்ரீ ஆவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட சப்போர்ட்டும் வந்து கட்டாயம் இருக்கும். அப்படி வந்து பயங்கரமான ஒரு கவலையான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அம்மாக்கள். அப்போ வந்து நீங்களுமே வந்து எல்லாரும் யோசிக்கணும், வெளிநாட்டில் இருக்கிறாங்க தானே, அப்போ வந்து அவங்கள்ட்ட நினச்ச மாதிரி காசு இருக்கும், எதுவும் செய்யலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் சொன்னதை வச்சு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து விளங்கியிருக்கலாம். அதே மாதிரி நீங்களுமே வந்து யோசிக்கணும். அதாவது உதவி வேண்டுற நீங்கள் ஒரு சிலவங்க வந்து வேண்டிட்டு அதை வந்து என்ன சொல்கிற, ஓகே அது சும்மா இருந்து தெரிஞ்சவங்க வெளிநாட்டுக்காராக தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு அதை உங்களோட அதை வந்து ஒரு விஷயமாகவே எடுக்காம வந்து தேவையில்லாமல் வந்து கண்டவாட்டுக்கு செலவழித்து போட்டு அனாவசியமான செலவழித்து போட்டு பிறகு வந்து கையாட்டி இருப்பீங்க. அப்படி வந்து யாருமே வந்து இருக்காதீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே வந்து ஓரளவு சேலரி கூடவாக இருந்தாலும் அதில் வந்து செலவுகளை எல்லாம் தாண்டி மிச்சம் பிடிச்சி தான் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இங்கே ஓகே நம்மளோட மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு வந்து செய்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட நாட்டில் இருக்கிற நீங்களுமே வந்து யோசிக்கணும். நம்மளோட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு சேலரியாக இருந்தாலுமே கூட இங்கே வந்து அங்கத்தைய வாழ்க்கைக்கும் இங்கத்தைய வாழ்க்கைக்கும் வந்து நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ உழைக்கும் போது ஏதோ ஒரு வகையில் இப்போ 2000 உழைக்கிறோம்னு சொன்னால் இப்போ செலவுகளை தள்ளி வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு 300, 400, 500 வந்து தங்களோட ஒரு சேமிப்புக்கு வந்து கட்டாயம் எடுத்து, அதாவது இப்போ உழைப்பு வருமானத்தை பொறுத்து ஏன் ஒரு 100 ரூபாயாச்சு தங்களோட ஒரு சேமிப்பில் வந்து கட்டாயம் இருக்கணும். இருந்தால் தான் வந்து வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நம்புகிறோம். உண்மையிலே வந்து உண்மையும் அதுதான். வெளிநாட்டு வாழ்க்கையும் இங்கத்தைய வாழ்க்கையும் வந்து என்ன சொல்கிறேன், இங்கே வந்து இப்போ அங்கே வந்து எது நம்ம சாப்பிட்றதுலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிற காசுக்கு தான் வேண்டி சாப்பிடும். இலகுலையாக இருக்கட்டும், மரக்கறியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். நம்மளோட நாட்டை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் இப்போ கறி இல்லை. அதாவது இப்போ எங்களோட மட்டக்களப்பு சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியும் வந்து அங்கே வந்து கிராமத்துப்புறங்கள் வந்து கட்டாயம் ஏதோ ஒரு வகையிலே சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் அந்த முருங்கை இலையை வந்து பிச்சு போட்டு ஒரு சுண்டல் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி அப்படி வந்து முரக்கத்தான், மான்பாஞ்சான், குறிஞ்சா இலை, அப்படி வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று செஞ்சு வந்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதே இது அங்கே வந்து அப்படி இருக்காது. வேலைக்கு போகாமல் கிடந்தால் படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சு கொள்ளல. அதுன்னு சொன்னால் அப்படியான ஒரு வாழ்க்கை வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி வந்து அம்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தவங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் ஞாபகத்துக்கு வருதில்லை. நான் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்படியான விஷயங்கள்லாம் அம்மா வந்து கூடுதலானவாகவும் சொல்லியிருந்தவங்க. அப்படி வந்து கட்டாயம் சொல்லணும் கவிதாசன்னு சொல்லி இதுவுமே வந்து ஒரு இதாக தான் இருக்குதுண்ணே. இப்போ கேட்கும் போதும் சரி கதைக்கும் போதும் வந்து அது உண்மை தான்டாப்பா. அதோட வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லியிருக்கோம். வந்து இதில் வந்து எது சரி எது பிள்ளைன்னு தெரியாது வந்து. ஆனால் வந்து அந்த அம்மாவுக்கும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே சொல்லியிருக்கோம். விளக்கமா சொன்னேன் வந்து இதை விட இன்னும். ஆனால் இந்த டைமில் வந்து இப்போ ஞாபகம் வருது இல்லை. அப்போ நான் சொன்ன கடைசியில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்தில் வந்து பென்ஷன் கிடச்சிருமா அவங்களா. இப்போ நான் சொன்னப்போ அம்மா நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகள் வந்து நீங்கள் கரை சேர்த்தாச்சானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் கழிவு வந்து பென்ஷன் கிடச்சப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து செட்டில் ஆகணும்னு சொல்ல வந்து
அம்மா சொன்னா வந்து எனக்கும் அதுதான் சார் விருப்பம் ஆசை வந்து நானும் கணவரும் வந்து ஸ்ரீலங்காலாம் வந்து இருக்க போகிறோம் கடைசி காலத்தில் வந்து பிள்ளைகள் கூட சொல்லிட்டாங்களாம் வந்து அம்மா அப்பா வந்து நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு வாங்க எப்படினாலும் இருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளை வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க வந்து பிள்ளைகளை வந்து இது வந்து ஃபோர்ஸ் பண்ணணுமே செய்ய சொல்கிறோம் இல்லையா இப்போ நானுமே சொன்ன வந்து அப்போ நீங்கள் அம்மா பென்ஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இருங்கோ எப்படி அப்போ இங்கே வந்து இருக்கு சொல்ல வந்து அம்மா சொன்னால் வந்து நாங்கள் வந்து நான் இப்போ கேட்டோம் அது இப்போ உங்களை அந்த பென்ஷன் காசு வந்து இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் மறந்தாருன்னு சொல்ல அதெல்லாம் வரும் என்ன ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வரும் போது அந்த நாட்டுக்கு வந்து போயிட்டு வரணும் வந்தால் வந்து கண்டினியூவாக வந்து அவங்க அந்த பென்ஷன் காசு வந்து கிடைக்கும் அது இப்போ வந்து அந்த அம்மா வந்து கவலைப்பட்டு காய்ச்சி நிறைய விஷயங்கள் ஆனால் இந்த இடத்துல வந்து ஞாபகம் வருது இல்லை அந்த அப்படி இப்போ என்ன சொல்கிறேன் இந்த விஷயங்கள் வந்து நான் நிறைய இதெல்லாம் வந்து காய்ச்சிருக்கோம் இல்லைன்றில் அன்றைக்கு வந்து இதே மெயினாக வச்சு காய்ச்சினாங்க அதே டைம் வந்து என்ன சொல்கிற இப்போ முக்கியமான டயர்டுன்னு சொன்னால் இந்த பயணங்கள் போய் வர ஹயர் போய் வர்றது உண்மையிலே வந்து அதுவுமே ஒரு சந்தோஷம் உண்மையை எங்களை பொறுத்தவரையிலும் பயங்கரமான சந்தோஷம் ஏன்டா அவளை கவனமாக கொண்டு விட்டுட்டோம்னு சொன்னால் அப்படி இறங்கி போட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் அதே மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு பயணங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்குது இப்போ ஒரு 2-3 நாளில் வந்து போகணும் அவங்களுமே வந்து 5-6 நாள் ஒரு ட்ரிப் மாதிரின்னு சொல்லி அதுக்கு யார் போகும் என்னென்ன மாதிரின்ற அப்டேட் வந்து நான் அப்புறம் சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ போகிறவங்க போக அதே மாதிரி டைக்குள்ளே இன்னும் கொண்டு வருது அது அந்த ஒரு கேப்புக்குள்ளே வந்து இன்னும் கொண்டு வருது அப்படி வந்து வாகனங்களும் வந்து ஹயர் போய்கொண்டிருக்கு அது வந்து வீடியோக்களே போடுறோம் நாங்கள் அப்போ வந்து தெரியும் உங்களுக்குமே அப்படி வந்து உங்களுக்குமே வந்து இனி வார நாட்கள் வந்து சம்மர் சீசன் வந்து இனி வரும் வரும்னும் போது நீங்களுமே வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அதாவது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான முறையில் நாங்கள் வந்து உங்களை ஏற்றி இறக்கணும் அப்படின்னு சொன்னால் அண்ணாட நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே அது வாட்ஸ்அப் இது யூடியூப்லேயே வந்து இருக்குது அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கான சேவையும் வந்து நாங்கள் திறன்பட செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டோம் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ நிறைய விஷயங்கள் காய்க்கலாம் இனி தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்போ வந்து டைம் ஆயிரும் இப்போ எடிட் பண்ண தொடங்கினா தான் அப்படி ஒரு 11-11:30க்குள்ளே போடலாம் 1 ஹவர்னா வேணும் எடிட் பண்ணி இது செய்கிறதுக்கு அப்போ அம்மா வந்து சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அம்மா வந்து கதைக்கும் போது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் சொல்லி இதுதான் விஷயம் இந்த ஆனால் சில நேரம் வந்து காய்ச்சி முடியும் வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு ஆள் எழுதி போடுவா வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் அட் பண்ணி காய்ச்சிக்கலாம்னு சொல்லி வந்து ஆனால் ஞாபகம் இல்லை நாங்கள் எப்படி வந்து காய்ச்சமோ காய்க்கலையோ ஆனால் அந்த இப்போ என்ன சொல்கிறேன் எதுவும் ஐடியா எல்லாம் இருக்குது அம்மாண்ட உடனே அம்மா அந்த அதுக்குண்டு ஒரு டைம் எடுத்து எப்படி ஒரு விஷயம் இருக்கி கவிதாசி அது அப்படின்னு சொல்லி இதை வந்து கதைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டைம் எடுத்து சொன்னதுக்கு அதுக்குமே வந்து பெரிய ஒரு நன்றி சொல்கிறோம் நீங்களும் வந்து ஓகே இது வந்து எப்படி இருந்தது நாங்கள் சொல்கிறது சரியோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று முடிச்சுக்கொள்ளும் ஏன்னா முடிச்சுக்கலாம் ஆனால் இப்போ நீங்களும் வந்து சொல்லுவீங்க எங்களுடைய உறவுல நீங்களும் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்படியான வீடியோ போட்டால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் வந்து பிடிச்சி பார்ப்போம்னு சொன்னால் வந்து நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் கடைசியாக வந்து அந்த அம்மாவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் கடைசி நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கண்டன் ஒன்று தந்ததுக்கு இல்லைண்டாலும் ஏதோ ஒன்று இப்படி தான் இருந்து ஏதோ ஒன்று காய்ச்சி போட்டுருவோம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம் ஆனால் டக்குண்டு அம்மா வந்து சொன்னதுக்குமே வந்து நன்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம் வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிற நாளையிலேருந்து அண்ணா வந்து வீடியோக்கு ஒரு உண்மையாக வந்து உடம்பு பயங்கர டயர்டு அதான் பிரச்சனை மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கொள்கிறோம் நாளைய தினம் இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் சந்திப்போம் பாய்